கரூர் அருகே வெண்ணிலை தரை பாலத்தில் திடீரென காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? கரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் இரவு வரை கடுமையான அதாவது கனமழை பெய்தது. குறிப்பாக மாநகர பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக பஞ்சப்பட்டி பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் கரூரில் இருந்து உப்பிடமங்கலம் அந்த சேங்கல் வழியாக பஞ்சப்பட்டி செல்லக்கூடிய அந்த சாலை வெண்ணிலை பகுதியில் கடுமையான அந்த தரைப்பாலம் போக்குவரத்து பாதிப்பு கிட்டத்தட்ட இடுப்பளவில் மேலாக தண்ணீர் வந்ததால் கிட்டத்தட்ட நைட்டு இரவு முதல் தற்போது வரை வாகனங்கள் தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்றி சென்றது. மேலும் அந்த பகுதியில் இரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த பகுதியில் தண்ணீர் இருப்பது தெரியாமல் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் திடீர் அந்த சாலையை கடக்க முயன்ற போது அந்த மழை நீர் அடித்துக் கொண்டு 100 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றது. ஆனால் அந்த இளைஞருக்கு நீச்சல் தெரிந்ததால் அந்த இளைஞர் தப்பித்து மேலே கரையேறி உள்ளார். ஆனால் அந்த இருசக்கர வாகனம் 100 மீட்டர் தூரத்தில் முழுவதுமாக மூழ்கி வெறும் கண்ணாடி மட்டும் தற்போது வரை தெரிந்து இருக்கிறது. ஆனால் 10 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வருகிறது. போக்குவரத்து சரியாக போய் வருது. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான இந்த கனமழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ள நீராக ஓடி அங்காங்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.